ஸ்கூல்ல சில கிரவுண்ட் ரூல்ஸ் இருக்கும். அதாவது பர்த்டே அப்படின்னா மணி செலவு பண்ணி கிஃப்ட் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்படியே கிஃப்ட் கொடுத்தாலும் அது 10 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபவுண்டர்ஸ் டே என்னுடைய பர்த்டே ஸ்கூல்ல வந்து கொண்டாடுறாங்க. அதுல கொண்டாடுறப்போ ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒரு பெண்ணு கொடுத்தா, நான் வாங்கிக்கிட்டேன், சிரிச்சிட்டே போயிட்டா. அந்த சிரிப்புக்கான அர்த்தம் வந்து எனக்கு அப்போ புரியல. அவ போய் ஒரு கடையில போய் இந்த பெண்ணு வாங்கியிருக்கா. அந்த கடையோட ஓனர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட். அவன் வந்து என்ன மீட் பண்றப்ப சொன்னா, சார் ஒரு பொண்ணு வந்தா அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவ வந்து என்ன கேட்டா தெரியுமா அப்படின்னா, என்ன கேட்டான்னு, தலையில முடி முளைக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன விஷயம் அப்படின்னு, இல்ல எங்க சேர்மனுக்கு பர்த்டே அதுக்காக நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. பெண்ணு வாங்கிட்டு போயிட்டா. இப்படி சொன்னா தெரியுமா அப்படின்னா, சரி அவ பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவ பேர் வந்து அக்ஸி அப்படின்னு சொன்னா அப்படின்னா. அக்ஸிங்கிறது வந்து என் பொண்ணோட பேரு. ஆக்சுவலா அந்த பொண்ணோட உண்மையான பேர் வந்து ரம்யா. அவங்க மாற்றப்ப கூட அவன் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணோட பேர் சொல்லி அங்க தப்பிச்சுட்டு வந்திருக்கா. அதுக்கு அடுத்த நாள் கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருந்தேன். அது எனக்கு ஒரு ஃபன்னா தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற சுதந்திரமும் அதை அவங்க எடுத்துக்கிற விதமுமே கூட ரொம்ப அழகா தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் ஸ்கூல்ல அழகான தருணங்கள் நிறைய இருக்கலாம். அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கலாமே.